அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவல்கள் பயணம் வேள்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பக்கத்தில் 44வது அத்தியாயம்ங்க. கடைசியாக 10 அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்ம அளவனை கொம்பேரி மூக்கனை பிடிச்சிட்டு வர சொன்னார். அங்கே கொம்பேரி மூக்கன் கிடைக்கல, கொடிமூக்கன் கிடைச்சிருக்கு, பிடிச்சிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு நம்ம அளவன் கேட்டதும் சரி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம பாரி எதிர்பார்த்ததை விட அந்த பாம்பு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, நீளமாகவும் இருக்குது, வயது முதிர்ந்ததாகவும் இருந்துச்சுங்க. சரி இது போதும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. அந்த பாம்பை வச்சு எதிரிகளை எப்படி வீழ்த்த போகிறாரு அப்படின்னு எல்லாரும் சந்தேகத்தோட பார்த்ததோட அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நீங்கள் என்னுடனே தொடர்ந்து பயணிக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமுங்க. பாரி அங்கே அந்த கொடிமூக்கனை வச்சு ஏதோ பண்ணுறதுக்கு அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. சரி நம்ம இப்போ தேக்கன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். தேக்கன் கூவல் குடியினர், அதாவது ரொம்ப சத்தமாக கத்துவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க 8 பேரை அழைச்சிட்டு வர்றாரு. அதில் 3 பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க, 5 பேர் பார்த்திங்கன்னா நல்ல திடமான இளைஞர்களாக இருக்காங்க. முதியவர்கள் எழுப்பும் ஓசை இணையற்றதாக இருக்கும். மலையின் எந்த எல்லைக்கும் அவங்களால குறிப்பு சொல்ல முடியுங்க. ஆற்று நீரில் சுழி ஏற்படுவது போல காற்றில் ஓசை கொண்டு சுழிக்க செய்யும் ஆற்றல் கொண்டவர்களாங்க அவங்க. ஆனால் காட்டை ஊடறுத்து வேகமாக ஓட முடியாது. இளைஞர்களால் அவர்களின் அளவுக்கு ஓசையை காடு தாண்டி வீச முடியாது. ஆனால் தங்களின் ஓட்டத்தால் அந்த இடைவெளியை நிரப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களே. ஊர்ல இருந்து 8 பேரை அழைச்சிட்டு அதிகாலையிலேயே காரமலையில் ஏற தொடங்கிட்டாரு நம்ம தேக்கன். விரைவாகவே அந்த மலை உச்சியை அடைஞ்சிட்டாங்க. காரமலையின் ஒவ்வொரு முகட்டுக்கும் ஒவ்வொருவராக பிரித்து அனுப்புகிறாரு. பொழுது அடைகிறதுக்குள்ளே அவங்க தங்களோட இருப்பிடத்தில் நிலை கொள்கிறாங்க. சரிங்களா, அந்த இடத்துக்கு போய் அவங்க தங்கிட்டாங்க. ஒரு திசையிலிருந்து மறு திசைக்கு கண்ணு கட்டிய தொலைவு வர காரமலை இப்பொழுது ஒளிக்கண்களினால் அப்படி பின்னப்பட்டு இருக்கு. இந்த எல்லைக்குள்ளே எதிரிகள் எந்த இடத்துல மலையை கடந்தாலும் என்ன அந்த ஒளி எழுப்பிடுவாங்க. அதாவது ஒருத்தர் சத்தம் விட்டுருவாங்க, இந்த இடத்துல இவங்க வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆளை நிப்பாட்டியிருக்காங்க இல்லையா, அவங்க கத்திடுவாங்க. வேட்டூர் பாளையன் அந்த மலை முகட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம எதிரிகளை வீழ்த்துறதுக்கு பாரி என்ன ஊத்திய வகுத்திருப்பாரு அப்படிங்கிறது அவருக்கும் தெரியல, அவர்கிட்டையும் சொல்லலை. ஆனாலும் அவர் வேட்டூர் பாளையன் மலையடி வாரத்தில் நல்லா ஆயத்தமாக இருக்கார். இங்கிருந்து காரிக்கொம்பை, அதாவது ஊதுறதுக்கு ஒரு சங்கு மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை ஊதுனாலே கீழே வேட்டுவன் பாறையில் இருக்கும் நீலன் வீரர்களோடு கிளம்ப ஆயத்தமாயிடுவான். ஆனால் அந்த ஓசை எதிரிகளையும் வெளிப்பட செஞ்சிடும். அதனால நம்ம நேரில் போய் சொல்லி நீலனை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு வேட்டூர் பாளையன் அங்கேருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் ஊதுறது ஒன்றும் சரிப்பட்டு வராது, அவங்க எதிரிகள் கொஞ்சம் விழிப்பாயிருவாங்க, எவனோ இங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. பழையனை கீழே அனுப்புவது முறையில்லை அப்படின்னு தேக்கனுக்கு தோணுது. நான் கீழே போயிட்டு வர்றேன் அப்படிங்கிறதுக்கு. மலையின் மீதிலிருந்து எதிரிகளை வீழ்த்த பாரி போரிடும் போது நாம் உடன் இருப்பது கட்டாயம் அப்படின்னு தோணுது. அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கையாக சிலவற்றை செய்ய வேண்டியது அவசியம் அப்படின்னு கூட நம்ம தேக்கனுக்கு தோணுதுங்க. முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியலை. வேட்டூர் பழையனால தேக்கனை புரிஞ்சுக்கிற முடியுது. அவன் எதிரிகளை கூத்துக்களத்திலிருந்து விரட்டி வர்றான். அவனது எல்லா முயற்சிகளையும் முறியடித்து அவங்க முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. பரம்பு நாடு தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு வர இப்படி ஒரு எதிரியை பார்த்ததே கிடையாதுங்க. அதே நேரம் பாரி அவர்களை வீழ்த்தும் வழிமுறையை கண்டறிஞ்சிட்டேன் அப்படின்னு திடமான சொல் கொண்டு காத்துட்டு இருக்காரு. எதிரிகளின் தாக்குதலை தனது உடல் முழுவதும் ஏற்றி இருக்காரு நம்ம தேக்கன். அவர்களின் ஆற்றல் பற்றி நம்ம தேக்கனுக்கு ஆழமான கருத்து உருவாயிருக்கு. அவர்களை வீழ்த்தும் உத்தியை பற்றி பாரி எதுவும் சொல்லாததுனால தேக்கனுடைய மனம் நிலை கொள்ளாமல் அப்படி ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கு. நம்ம தேக்கனை பற்றியும் பாரியை பற்றியும் இப்படிலாம் புரிஞ்சுக்கிட்ட அந்த பழையன் புரியாதது போல அவரை விட்டு கொஞ்சம் விலகியே நடக்க தொடங்குறாருங்க. 2 கிழவருடைய மனநிலையும் 2 விதமாக இருக்குது. ஆனால் 2 பேருமே பாரியின் சொல்ல ஏதோ ஒரு வகையில் கடந்து கொண்டிருக்காங்க. ஒருவேளை பாரியால் எதிரிகளை வீழ்த்த முடியாமல் போச்சு அப்படின்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற எண்ணம் மனசில் நல்ல ஆழத்தில் உருவாயிட்டிருக்கு 2 பேருக்குமே. அதனை அவங்க நம்பாமல் இருக்க முயல்கிறாங்க. கண்டிப்பாக பாரி வீழ்த்திடுவார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எதிரியோட இணையற்ற ஆற்றல் அவர்களை அடுத்தடுத்து சிந்திக்க செய்யுது. நம்மளே எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டோம், நம்மளாலே ஒன்றும் வீழ்த்த முடியல.
பாரி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சிந்தனை. 3 மலைகளை கடந்து உள்ள வருவது தான் எல்லா வகையிலையும் கடினமானதுங்க. உள்ள வந்துட்டோம் அப்படின்னா வெளியேறது அவ்வளவு கடினம் கிடையாது. இயற்கையில அமைந்துள்ள இந்த சாதகமான நிலையை 2 கிழவர்களும் நல்லா அறிஞ்சு வச்சிருக்காங்க. காட்டுக்குள்ள தப்பியோடும் ஒருத்தனை விரட்டி சென்று மறிப்பது எளிதே கிடையாது. அதுவும் இவங்க அபாரமான ஆற்றல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா. அப்ப இவங்களை எப்படி நம்ம தடுத்து நிறுத்துறது? எண்ணங்கள் இப்படி ஓடுனபடியே இருக்கு. யாருக்கு? வேட்டூர் பாளையனுக்கும் தேக்கனுக்குங்க. இருந்தாலும் புறப்பட்டு போறாங்க. காரமலையின் கீழ்த்திசை சரிவில் இருக்கும் ஒவ்வொரு பாறையும் பிளவும் முடிச்சும் மரமும் செடியும் விலங்கும் அவன் சொல் கேட்டுச்சு. எதிரிகளை பற்றி இவ்வளவு நேரம் கேட்ட செய்திகள்ல இருந்து அவன் சில முடிவுகளுக்கு வந்துடுறார். என்ன அப்படின்னா, எதிரிகளை வீழ்த்த எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத மனசுல முதல்ல பட்டியலிடுறாரு. வேட்டுவன் பாறையில் மிகச்சிறந்த வேட்டை நாய் இருக்குது. ஆனால் அவற்றை தாக்குதலில் ஈடுபடுத்தக்கூடாது. சுண்டா பூனையவே கொன்று வீசினவங்க வேட்டை நாயை எளிதில் வீழ்த்த மாட்டாங்களா என்ன அப்படின்னு தோணுது. தேக்கனையே அடித்து தூக்குனவங்க எவ்வளவு பெரிய வீரனையும் சரிச்சிடுவாங்க அப்படின்னு தோணுது. எதிரிகளை நம்ம நேர நின்று எதிர்கொள்ளக்கூடாது. உடலின் வலிமையும் காட்டு செடியையும் கிழித்து முன்னகரும் ஆற்றலும் இணையற்றதா இருக்குது. அதனால அவர்களை பின்தொடர்ந்து விரட்டி தாக்க முடியவே முடியாது. இவற்றையெல்லாம் கடந்த வழி என்ன இருக்கு அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே மலை இறங்குறாரு நம்ம வேட்டூர் பாளையன்க. நீண்ட நேரம் சிந்திச்சாலும் விடையே கிடைக்கல. ஆனா பாரி எதனை யோசிச்சு அவ்வளவு தெளிவா சொன்னான், நான் அவங்கள வீழ்த்திடுவேன். இவற்றை கடந்த தாக்குதல் முறை பற்றி பாரி என்ன அப்படி சிந்திச்சு வச்சிருப்பாரு? அது என்னவா இருக்கும்? வினாவிற்கான விடை ஏதும் கிடைக்காமலே கால் நடந்துகிட்டே இருக்கு வேட்டூர் பாளையனுக்குங்க. ரொம்ப தூரம் நடந்து அந்த கீழே இறங்கின பிறகு வேறொரு எண்ணம் தோணுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழி அல்லாத வேறு வழி பற்றிய திட்டம் இல்லாமல் நம்ம கீழே போய் என்ன செய்ய போகிறோம்? மாற்று வழியை கண்டுபிடித்திருக்கும் பாரியுடன் இணைந்து தாக்குதல் தொடுப்பது தானே இப்போதைய தேவை அப்படின்னு கூட தோணுதுங்க. அவரோட சேர்ந்து தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு மனம் நிலைகொள்ள மறுக்குது. இதே குழப்பந்தாங்க தேக்கனுக்கும் இருக்கு. ஆனால் பாரி மட்டும் எப்படி குழப்பம் கொஞ்சம் கூட இல்லாமல் தெளிவான முடிவெடுத்தான் அப்படின்னு நினைத்த கணம் நடையை நிறுத்தி மீண்டும் மலையேறிடலாமா அப்படின்னு கூட தோணுது. வேட்டூர் பாளையன் நில தடுமாறுறாரு, என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனாலும் சட்டுன்னு கொஞ்சம் ஒரு தெளிவு வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரி எவ்வளவு வலிமையானவனாக இருந்தால் என்ன, வீழ்த்த முடியாத மனிதர் என்று யார் இருக்காங்க? காக்கா விரிச்சியையே வெட்டி சரித்த பாரியால இவங்களை சரிக்க முடியாதா என்ன? எவ்வளவு பெரும் வீரனாக இருந்தாலும் திருடி செல்பவனின் உள்ளம் அச்சங்கொள்ளத்தானே செய்யும். அதனை தடுக்க நினைப்பவனின் சீற்றம் வீரத்தை கடந்த ஒன்றல்லவா? எண்ணங்கள் உருவேறினபடி இருக்க வேட்டூர் பாளையனின் கால் பல மடங்கு வேகத்தோட வேட்டுவன் பாறையை நோக்கி கீழே இறங்குதுங்க. கொற்றவை கூத்திற்கு போனதிலிருந்தே எவ்வியூரிலே தங்கி இருந்த மயிலா, அதாவது நீலனுடைய காதலி இருக்காங்க இல்லையா, அங்க வர்றோம் நம்ம கதைக்கு. இப்ப வேட்டுவன் பாறையிலிருந்து நீலனை பார்க்க போறாங்க. யாரு? நம்ம மயிலா. நீலனும் பகரி வேட்டைக்கு செல்லும் பெரியவங்களோட இணைஞ்சு உள்காட்டுக்கு போயிருந்தாரு. 3 நாட்களா அவன் வந்தே சேரலங்க. அதன் பின்னாடி 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாலும் முழு பொழுதையும் சேர்ந்து கழிக்கும் வாய்ப்பு இல்லாமலே இருந்திருக்கு நம்ம நீலனுக்கும் மயிலாவுக்கும். நேற்று பகல்ல தான் 2 பேரும் சந்திச்சாங்க. மாதங்கள் கடந்ததால தவித்தலையும் கண்களோடு மயிலா கேட்குறா, நான் சொல்லும் இடத்துக்கு நீ வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லைனா நான் சொல்லும் இடத்துக்கு நீ அழைச்சிட்டு போ அப்படின்னு நம்ம மயிலா சொல்கிறாங்க. ஏன், எங்கே, அதை சொல் அப்படின்னு நீலன் கேட்குறாங்க. சுனைவாள் முடுக்கிருக்கு அப்படின்னு நம்ம மயிலா சொன்னதும் நீலன் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. வழக்கமாக அருகில் இருக்கும் குன்றுக்கு தானே செல்வோம், இப்பொழுது ஏன் அங்கே அழைத்து சொல்ல செல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. காரணம் இருக்கு, அழைத்து சொல் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க நம்ம மயிலா. அங்கு சிறிய நீர்க்குட்டை மட்டும்தான் இருக்குது. அதை காணவா அவ்வளவு தொலை நம்ம செல்லணும், கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு நம்ம நீலன் சொல்கிறாரு. ஏன், நான் சொன்னா நீ அழைச்சிட்டு போவேன், எதுக்கு தயங்குற அப்படின்னு மயிலா கேட்குறாங்க. இல்லை, சுனைவாள் முடுக்கு காரமலையின் பின்புற சரிவில் இருக்குது, நாம் போய் சேரவே இரவாயிடுமே அப்படின்னு நீலன் சொல்கிறாங்க. ஆமாம், அது இருளுக்குள் இருந்து காண வேண்டிய இடம், சொன்னா அழைத்து செல்
அப்படின்னு மறுபடியும் மயிலா சொல்கிறாங்க. நீலனுக்கு புரியவே இல்லைங்க. அந்த இடம் சிறிய நீர்க்குட்டை மட்டுமே உண்டு. நீ வேறு இடத்த நினச்சிக்கிட்டு சுனைவால் முடுக்க சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வாக்குவாதம் பண்ணுறாரு. உடனே மயிலா, இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், நான் தெரிந்தே தான் சொல்கிறேன், என்னை அந்த இடத்துக்கு நீ அழைச்சிட்டு போவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி செல்ல சண்டை வருதுங்க ரெண்டு பேருக்கும். வானில் கருமேகங்கள் ஏறி வருது. பொழுது மறைகிறதுக்குள்ள மழை வேற வந்துடும். இரவெல்லாம் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கு, நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு மறுபடியும் நீலன் சொல்றாங்க. அவனுடைய அறியாமையை எண்ணி சிரிக்கிறாங்க மயிலா. அதற்காகத்தான் என்ன அழைத்து சொல்கிறேன், அது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதும் நம்ம நீலனுக்கு புரியவே இல்லைங்க. அது கண்டு மகிழும் இடமும் இல்லை, காதல் கொள்ள ஏற்ற இடமும் இல்லை. அங்கே ஏன் அழைத்து செல்ல சொல்லி இவ்வளவு வற்புறுத்துற அப்படின்னு சிந்திச்சபடியே சரி வா அப்படின்னு நடக்க தொடங்குறாரு நீலன். மயிலாவுக்கு கபிலரோடு இருந்த காலத்தை பற்றி நீலனிடம் பகிர்ந்து கொள்ள எண்ணற்ற செய்தி இருக்குங்க. இப்போ கபிலர்கிட்ட தானே எழுத்தெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. முத கற்றுக்கிட்டது கூட தன்னுடைய காதலன் பெயர் நீலன் அப்படின்னு எழுத கற்றுக்கிட்டாங்க இல்லையா, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது இல்லையா. இதெல்லாம் அங்கே என்னென்ன நடந்துச்சோ கபிலர் கூட அந்த உரையாடலை ஃபுல்லாக நீலன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் தாங்க நீலனுக்கும் கடந்த வாரம் முழுவதும் உள்காட்டு வேட்டைக்கு போனார் இல்லையா, அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல காத்துட்ருக்காரு. பொதுவாக எல்லையில் கவனம் செலுத்துறதுனால பிற வீரர்களோடு சேர்ந்து உள்காட்டு வேட்டைக்கு நீலன் போகிறது கிடையாது. ஆனால் மயிலா இல்லாத வெறுமையை கடக்க முடியாததால் மனமாற்றத்துக்காக இந்த முறை பகரி வேட்டைக்கு செல்பவர்களோடு இணைஞ்சு போயிருக்காரு நம்ம நீலன்க. கார்காலம் உயிரினங்கள் இணை சேரும் காலம். அதுவும் உள்காடுகளில் பெரும் குன்றுகளே ஒன்றியொன்றி கட்டி அணைத்து கிடப்பதை போல காட்சிக்கு தெரியும். தும்பிகளில் தொடங்கி துதிக்கை திருகும் யானைகள் வர இணையும் கால அளவை பற்றியே பார்த்தும் கணித்து பேசுகிறாங்க அனைவரும். வேட்டையாட வேண்டிய விலங்கினை கூட எல்லா காலங்களிலும் வேட்டையாடி விட முடியாது. இணை சேர வழியின்றி கூட்டங்களிலிருந்து தப்பிய விலங்குகள் மட்டுமே கார்காலத்து வேட்டைக்கு உகந்தது. தாவரங்கள் ஒன்றினை ஒன்று பின்னுவது போல விலங்குகளும் பின்னுது. விலங்குகள் பிடரி கவ்வி முயங்குவதைப் போல தாவரங்களும் முயங்கும். பகரி வேட்டையாட செல்லும் அனைவருமே வயசுல மூத்த பெரியவர்கள் தான். அவர்களின் உதவிக்காக இளைஞர்கள் சிலர் போறாங்க அவங்க கூட. கார்காலத்தில் கனிந்திருக்கும் உயிரினங்களின் காதல் வாழ்வை பெரியவங்க எளிதில் கடந்து போயிடுவாங்க. ஆனால் இளைஞர்களால் அப்படி கடக்க முடியாதுல்ல. இணை சேருதல் உயிரின பொதுமை. ஆனால் அந்த காட்சியை காணும் கண்களுக்கு கடத்தும் உணர்வு பொதுமையானது கிடையாதுங்க. வாழ்வின் எந்நிலையில் அவன் நிற்கிறானோ அந்நிலையோடு தொடர்புடையது. இளைஞர்கள் நிற்கும் நிலையில நிலை கொள்ளாமல் இருந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு காமம் நிலை கொள்ளாமைய அடிப்படையாக கொண்டதுங்க. அது நடப்பன ஊர்வன பரப்பன என எல்லாத்துல இருந்தும் பாய்ந்து வந்து மனிதனை கவ்வி பிடித்து கொள்ளக்கூடியது. விலார் விலாராக உடம்பில் பதிந்த தடம் போல மண்ணில் பதிந்து கிடக்கும் தடத்தை பார்த்ததும் ஒரு பெரியவர் சொல்றாரு, இது புலியின் முதற் கொடுகை, வாள் கொண்டு அடித்து தடங்களிவை. கடக்கும் பொழுது சொல்லும் செய்தி கடக்க முடியாதவையாக மாறுறத இளைஞர்கள் உணர்ந்தபடியே போறாங்க. மயிலாவின் சட பின்னிய கூந்தலின் தடம் தனது மார்பில் பதிந்து கிடந்த நினைவு நீலனை அந்த நேரத்தில் தாக்குதுங்க. மயிலாவுடைய நினைவு வந்துடுது. பெரியவர்கள் தடங்களை மண்ணில் பார்த்து சொன்னபடி கடப்பதை இளைஞர்கள் நினைவில் பார்த்து கடக்க முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க. மண்ணில் காதல் கொண்டால் அடுத்தவர் கண்ணில் தடம்படும் என்பதால் தான் முருகன் பரன் மேல் அமைச்சிருப்பார் போல. அடுத்து வந்தவர்கள் 4 காலூன்றி சிறு பரன் அமைத்து இறுக கட்டி கொண்டனர். அதனை கட்டில் என்று இக்காலத்தில் அனைவரும் சொல்கிறார்கள் போல. இளைஞர்களின் வழி குறிப்பறிந்து அவர்கள் இப்பேச்சை தொடங்குறாங்க. பேச்சு எந்த கணம் காமத்தின் பக்கம் போகுதோ அதன் பின் அதிலிருந்து விலகுதலை அதுதான் முடிவு செய்யும். நம்ம முடிவு செய்ய முடியாதுங்க. விலகுதலும் இணைதலும் எப்பொழுது என்பதை கணிப்பதில் தான் இருக்குது. காமத்தை கை கொள்ளும் வித்தைங்க. அந்த பெரியவர் வித்தை தெரிந்த வீரனாக இருந்தார். இந்த ஒரு குறிப்பு சொன்னதும் இளைஞர்கள் ரொம்ப கவனமாக அவரை சூழ்ந்து வந்துடுறாங்க. தனது சொல்லோடு அவர்களை இணைத்த பெரியவர் அதன் பின் வீடு திரும்புவர அவர்கள் விலகாம பார்த்துக்கிட்டாரு. தேனின் சுவை சுவைப்பதில் அல்ல, சுவைத்ததில் இருக்கிறது. காமமும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன சொல்லின் ஆழம் அவர்களால் முடியலைங்க. மயிலா மட்டும் கிடையாது, அந்த கிழவன் சொன்ன சொற்களும்
நம்ம நீலனை பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்குங்க. அவன் சுனைவால் முடுக்கு நோக்கி மிக வேகமாக அவளை அழைச்சிட்டு போகிறாரு. மலை இறங்கும் முன் காரமலையின் முகட்டை தாண்டிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நடந்து வேகமாக போயிட்டுருக்காரு. சற்று தொலைவில் சமதளமான இடம் ஒன்றில் மண் பிறண்டு கிடக்குதுங்க. இவ்வளவு அகலமாக மண் பிறண்டு கிடக்குதே அப்படின்னு அந்த பக்கத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்குறாரு நீலன். உள்ளுக்குள் இருந்து பிறண்ட மண் எங்கும் சிதறி கிடந்திருக்கு. நடுவில் பெரும் பள்ளம் வேற உருவாகி இருந்துச்சு. அந்த இடத்த நின்று பார்க்குறாரு நீலன். பக்கத்தில் வந்து மயிலா, என்ன இங்கே என்ன நடந்துள்ளது அப்படின்னு கேட்குறா. உற்று பார்த்துட்டு இருந்த நீலன் சொல்கிறாரு, கூட்டத்திலிருந்து பிரிந்து விட்ட காட்டெருமைகள் தனித்து அலையுது. அவ்வகை காட்டெருமைகள் ரொம்ப ஆபத்தானது. அவ்வாறு தனித்தலையும் இரு காட்டெருமைகள் எதிர்பட்டால் ஒன்றினை ஒன்று தாக்க துவங்கும். மிக கொடூரமாக அந்த தாக்குதல் இருக்கும். மரணம் வரை இரண்டும் தாக்குதலை நிறுத்தவே நிறுத்தாது. 3 அல்லது 4 நாட்களுக்கு கூட அந்த தாக்குதல் நீடிக்கும். இறுதியில் அவற்றில் ஒன்றில் ஒன்று மடிந்து வீழ்ந்த பின் தான் அந்த மோதலே முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்ன நீலன் மேலும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல குறைந்தது 3 நாள்கள் இரு காட்டெருமைகள் சண்டையிட்டு இருக்குது. இல்லை அப்படின்னா இவ்வளவு பெரும் பரப்பில் மண் எப்படி பள்ளமாகி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோற்றுறது என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு மகிழா கேட்குறாரு. தோற்றுறது ஓடத் தொடங்கும். ஓடத் தொடங்கி விட்டாலே அதன் மரணம் அடுத்த சில நொடிகளில் நிகழப்போகுது அப்படின்னு பொருள். வென்றது அதனை குத்தி பள்ளத்தில் வீசி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நீலன். பள்ளத்தை வியந்து பார்த்துட்டு இருந்த மயிலாவை, சரி நம்ம வேகமாக அங்கேருந்து செல்லணும் அப்படின்னு வேகமாக கூப்பிடுறாரு. அதாவது காரமலை உச்சியை தாண்டணும் இல்லையா, மலை வேற இறங்க தொடங்குது. அங்கங்கு பாறை இடுக்குள்ளும் குகைகள்லையும் அண்டியபடி மலையை பார்த்துட்டே நகர்ந்து போகிறாங்க. நள்ளிரவில் பெரும் மலை கொட்டி தீக்கும் பொழுது அவர்கள் சுனைவால் முடுக்குக்கு வந்துட்டாங்க. சுனையோரம் இருக்கும் பாறை மரப்பில் கொஞ்சம் பதுங்குறாங்க. எதிரில் இருந்த சிறிய குளம் கொட்டு மலையில் அப்படி நிரம்பி வழிந்துட்டு இருந்துக்குங்க. இந்த இடம் வர மயிலா ஏன் விரும்பப்பட்டா அப்படின்னு நீலன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கார். மலை கூட நின்றுச்சு. பாறைகளின் மேலிருந்து பாய்ந்து கிடக்கும் நீரின் ஓட்டம் அப்படி மட்டுப்பட தொடங்குதுங்க. சுனைக்கு முன் பெருகி தேங்கி இருந்த நீர் முழுவதும் சிறிது நேரத்தில் வழிந்தோடிடுச்சு. தேங்கிய நீர் எப்பொழுது வடியும் அப்படின்னு காத்துட்டு இருந்த மயிலாவின் கண் இங்கும் அங்குமா அப்படி அலை மோதிட்டே இருந்திருக்கு. நீர் முழுமையும் வழிந்தோடிய பின் அவள் காண வந்த காட்சியை பார்த்துடுறா. மனம் மகிழ்வில் மலருதுங்க. பாறையில் சாய்ந்தபடி குகையை பார்த்து உட்கார்ந்திருந்த நீலனின் தோலை தொட்டு அப்படி திருப்புறா. எதை பார்க்க சொல்கிறா அப்படின்னு குழம்புனபடியே அவன் திரும்பிய கணம் அப்படியே சிலிர்த்து அடங்கிடுறாரு. அந்த சிறு நீர்த்தேக்கம் முழுவதும் சின்னஞ்சிறு சுடர்கள் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நீலனுக்கு தான் காண்பதை நம்பவே முடியல. என்ன இது, விளக்கேற்றி வைப்பது போல எங்கும் அசையும் சுடர் அப்படின்னு கேட்குறாரு. அவன் வியந்து சொல்லி முடிக்கும் முன் மயிலா சொல்கிறாங்க, இதுதான் தீப்புள் அப்படின்னு. நீலனின் கண்கள் அப்படி சிற்றொளி கண்டு அப்படி உறைந்து நிற்கிதுங்க. நீர்பட்டு அடங்கியவுடன் ஒளிரும் தன்மை கொண்டது தீப்புள். மின்மினி பூச்சியின் உடல் போல இந்த புல்லின் உடல் இன்னும் சிறிது நேரம் ஒளிர்த்து அடங்கும். அதனை பற்றி நீலன் கேள்விப்பட்டிருக்கான். 60ஆம் கோழியின் அந்த கழிவு சொல்லுவோம்ல, அந்த கழிவில் தான் இப்புல் முளைக்குது அப்படின்னு சொல்லுவதும் அவன் அறிஞ்சது தான். ஆனால் இன்னைக்கு தான் அவர் முதன் முறையாக பார்க்குறாரு. மயக்கம் நீங்க ரொம்ப நேரம் ஆச்சுங்க. இருளுக்குள் நெளியும் ஒளியின் அழகை விட்டு கண்கள் எப்படி விலகும்? விலகாத கண்களை தன்னை நோக்கி திருப்ப கண்ணம் தொட்டு அப்படி இழுக்கிறா மயிலா. கருவிழி தீப்புள்ளில் நிலை குத்தி நிற்க முகம் மட்டும் திரும்புது. இந்த இடம் தீப்புள் இருக்குது அப்படிங்கிறத நீ எப்படி அறிஞ்ச அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. மெல்லிய காற்றுக்கு புற்கள் ஆட தீயின் நாவுகள் எங்கும் அசைஞ்சாடுது. பார்க்க கிடைக்காத காட்சியை இமை மூடாமல் பார்த்தபடியே நம்ம மயிலா சொல்கிறா, இந்த இடம் தீப்புள் இருக்கிறது அப்படிங்கிறத எனக்கு சொன்னது யார் தெரியுமா? அங்கவை அப்படின்னு சொல்கிறா. வியப்பு அடுத்த கட்டத்தை அடையுதுங்க. அவள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தா, எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீலன் கேட்குறாங்க. அவளுடைய காதலன் சொல்லியிருப்பான் அப்படின்னு நம்ம மயிலா சொல்கிறாங்க. வியப்பு ஒரே நிலை அடைந்ததை போல் ஆனதுங்க. அடுத்த வியப்பு. இது எப்போதிலிருந்து அப்படின்னு நீலன் கேட்குறான். சற்று சிரித்தபடி நம்ம மயிலா சொல்கிறாங்க, நாம் தொடங்கி நீண்ட காலத்துக்கு பின் தான் அவர்கள் தொடங்கியுள்ளனர் அப்படின்னு சொல்லும் பொழுது முகம் முழுவதும் தீப்புள்ளாய் ஒளிர்ந்தது. கை நீட்டி அருகில் இருந்த தீப்புள் ஒன்றை அப்படி பறிக்கிறா. அவனை தனது மடியில் கிடத்தி புல் கொண்டு மார்பில் எழுதுறா. சற்றே கூசி சிலிர்த்தபடி அவன் கேட்குறான், என்ன செய்கிற அப்படின்னு. தீப்புள் கொண்டு உன் பெயர் எழுதுகிறேன் அப்படின்னு நம்ம மயிலா சொல்கிறாங்க. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாயிடுறான்.
தீயின் நாவுகள் அவன் உடலுக்குள் இறங்கிட்டு இருக்கு. மலையில் குளிர்ந்து நடுங்கிய உடலுக்குள்ளிருந்து அனல் மேலேறி வரத் தொடங்குது. தீயின் நாவுகள் கொண்டு எழுதியவளின் மீது நாவின் நுனி கொண்டு அதனை திருப்பி கொடுக்கிறாரு. சுடர்விட்டு எரிந்தது தீ. சுனை நீரோடையின் ஈரம்பட்டு நனைந்த பாறைகளின் மீது அவங்களுடைய மேனியின் இளம் சூடு படர்ந்து மறைந்ததுங்க. மயங்கி கிறங்கி உருகி கரைந்த நீலன் அவளது மடியினில் தலையை சாய்க்கிறாரு. அவள் அவனது தலையை கோதினபடியே தீப்புள்ளின் அசைவுகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். புள்ளின் அகலத்துக்கும் உயரத்துக்கும் ஏற்றல் போல திரியின் சுடர் அசைந்தாடிட்டே இருந்திருக்கு. இருள் அப்பி கிடக்கும் காட்டுக்குள்ள ஒளிரும் சுடர்களை பார்த்தபடியே 2 பேரும் மயங்கி கண் சொருகிறாங்க. கடைசியா இருந்த தீப்புள் மீண்டும் நீர்ல மூழ்கிறது. மயங்கிய நிலையிலிருந்து மயிலா கொஞ்சம் கவனம் கொண்டு பார்க்குறா. அங்கும் இங்குமா மீண்டும் தீப்புள்கள் நீரில் மூழ்கிருச்சு. எல்லாமே சுனை நீரின் ஓசையில வேறு ஓசை எதுவுமே கேட்கல. கண்ணிமைத்து உத்து பார்க்குறான். கால்கள் மிதித்தோடி அந்த இடத்த கடந்துட்டு இருந்துச்சு. மிருகங்கள் ஓடுதோ அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு சடன்னு யாரோ ஓடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. ஆனால் நம்ம மயிலா பார்த்தது மனித வடிவில் இருந்திருக்கு. மயக்கம் கலைஞ்சு நல்லா விழித்து பார்ப்பதுக்குள்ளே அவன் ஓடி யாரோ ஓடுனவங்க மறைஞ்சிட்டாங்க. மடியில் கிடந்த நீலன்ட்ட வேகமாக பதற்றமா, எந்திரிங்க எந்திரிங்க, மனிதர்கள் ஓடுவது போல் இருக்கு அப்படின்னு நம்ம மயிலா சொல்கிறாங்க. எங்கே? காட்டுக்குள்ளே அப்படின்னு. சற்று தலை நிமிந்து பார்க்குறான். இந்த இருளுக்குள்ள விலங்குகள் மட்டும்தான் மலை புதர்லேருந்து நுழைஞ்சு ஓட முடியும், மனிதர்கள்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம நீலன் சொல்லிடுறாரு. விலங்குகளைத்தான் நம்ம தவறாக நினச்சிட்டோமோ அப்படின்னு மயிலாவுக்கு கூட அந்த நேரத்தில் நமக்கே தோணும் இல்லையா? ஆமாம்ல, இந்த இருட்டுக்குள்ள யார் வரப்போகிறான், விலங்குகளாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தமக்கு தாமே வேறு மாதிரி நம்பிக்கையை கொடுத்துக்கிறோம். ஆனால் அவளுடைய கண் உருவங்களை நல்லா தெளிவாக பார்த்துச்சு. இருந்தாலும் ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கு. இல்லையே, வளர்த்தியா மனிதர்கள் போலவா தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. பொழுது விடியும் வர அவள் பதற்றமாக தான் ஆனால் இருந்தா, யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நல்லா விடிஞ்சதும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. நீர்நிலை கடந்து அந்த அந்த மனிதர்களுடைய காலடி தடங்கள் தெரியும் இல்லையா, விலங்குகளுடைய காலடி தடமானு, அது மனிதனுடைய காலடி தடமாக தெரிஞ்சிருக்குங்க. நீலனுக்கு அப்படியே பொறி கலங்கினது போல் இருந்திருக்கு. அவனால் நம்பவே முடியல. யார் இவங்க? எதுக்கு இந்த நள்ளிரவில் இப்படி ஓடி இருப்பாங்க? எதை எடுத்துகிட்டு ஓடுறாங்க அப்படின்னு அவனுக்கு கேள்வி மேலே கேள்வி வருதுங்க. எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு நம்ம மயிலாட்ட நீலன் கேட்குறாரு. 10க்கு மேலே இருக்கும் அப்படின்னு மயிலா சொல்கிறான். நீ வழி பார்த்து வா, நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஈட்டி எடுத்துக்கிட்டு அந்த கால் திசை இருக்கிற பக்கமே வேகமாக ஓடுறாரு நம்ம நீலன், மயிலாவை விட்டுட்டு. அதாவது காரமலையின் மேல் விளிம்பை நோக்கி ஓடத் தொடங்குறாரு நம்ம நீலன். எதிரிகள் காரமலையின் விளிம்ப நரிப்பாறையின் முகட்டோரமாக தான் கடக்கிறாங்க. சற்று தொலைவில் இருந்தபடி அவங்கள பார்த்த கூவல்குடி கிழவன் இருக்கார்ல, அவங்கள அங்கங்கே நிப்பாட்டி வச்சிருக்கோம் இல்லையா, எந்த பக்கம் எதிரிகள் வர்றாங்களோ அங்கே சத்தம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையை நோக்கி வீசுகிறாங்க. பாறை இடுக்கில் மோதிய ஓசை காரமலை எங்கும் எதிரொலிச்சிச்சு. அதாவது இந்த பக்கம் வர்றாங்க அப்படின்னு சத்தம் விட்டுட்டாங்க. அது எல்லாருக்கும் கேட்குது அந்த சத்தம். நிறைய ஊழையிடும் ஓசைங்கிறது. புதிய ஆட்களால் எளிதில் ஐயங்கொள்ள முடியாது. ஆனால் பரம்பின் மக்களுக்கு இது யாருடைய சத்தம் அப்படிங்கிறது தெரியும். கிழவன் ஓசை கொடுத்த இடத்தை மலையெங்கும் நிற்கும் கூவல் குடியினர் கணிச்சிடுறாங்க. நரிப்பாறையை கடந்தோடும் எதிரிகளை பின்தொடர்ந்து ஓசை எழுப்பியபடி அவங்க ஓடணும். அதனால தாங்கள் நின்றிருந்த இடத்திலிருந்து ஓடுபவர்களை நோக்கி குறுக்கு வெட்டா இறங்கிட்டு இருந்துச்சு. தேக்கனும் அவ்வாறே இறங்கிட்டு இருக்காரு. அங்கே எந்த பக்கம் சத்தம் இருக்கோ அந்த பக்கமே ஓடி வர்றாரு. காத்திருந்த பாரி ஓசை கேட்டதும் அவர்களின் ஓட்டத்தை கணக்கிட்டு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஊடறுத்து இறங்கினா எவ்விட அவர்களின் மீது தாக்குதல் தொடுக்கலாம் அப்படிங்கிறத கணித்து சரசரன்னு அவரும் கீழே இறங்குறாருங்க. எந்த பக்கம் சத்தம் வருதுன்னு பார்த்து. ஓசை கேட்டதும் கீழ்மலையில இருந்த வேட்டூர் பாளையனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அவனால் நீலனை கண்டறிய முடியல. நீலனை போன்ற சிறந்த வீரன் இல்லாமல் இவ்வளவு வலிமை மிகுந்த எதிரியை எதிர்கொள்றது ரொம்ப கடினம். ஆனாலும் கூவல் குடியினரின் ஓசை கேட்டதும் எதிரிகள் இறங்கும் திசை நோக்கி வீரர்களோடு ஆயத்தமாயிடுறாரு நம்ம பாளையனுங்க. ஓசை கேட்ட சிறிது நேரத்திலே காரமலையின் முகட்டை அடைஞ்சிடுறான் நம்ம நீலன். இது நரியின் ஊழை இல்லை, கூவல் குடியினரின் குரல் என்பது அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன நடக்குது இந்த இடத்துல? எதுக்கு அவங்க ஏன் சத்தம் போடுறாங்க, இவங்க ஏன் ஓடுறாங்க அப்படிங்கிற குழப்பம்லாம் நம்ம நீலனுக்கு வருது. இங்கே நடக்கிறது எதுவுமே நீலனுக்கு தெரியாது இல்லையா? இருந்தாலும் சத்தம் விடுறது நிறைய இல்லை கூவல் குடியினருங்கிறத நல்லா கண்டறிஞ்சிடறான். எதிரிகள் எதையோ செஞ்சுட்டு தப்பி ஓடுறாங்க. இந்த நேரத்தில் அவர்களை எதிர்கொண்டு வீழ்த்த வேட்டுவன் பாறையில் இல்லாமல் இப்படி பின்னால் ஓட வேண்டியதாயிருச்சு அப்படிங்கிற வேதனை கூட நம்ம நீலனுக்கு வருதுங்க. வேதனை கட்டுக்கடங்காமல் அவன் வேகமாக ஓட வைக்குது. அனைத்து திசையிலிருந்து எதிரிகளை நோக்கி பரம்பு மக்கள் இறங்கி கொண்டிருக்கும் பொழுது காலம்பனின் முகம் இதுவரை இல்லாத பெரும் மகிழ்வை கொள்ளுது. காரமலையின் மேல் விளிம்பை கடந்ததும் அவன் முடிவு செஞ்சிட்டான்.
பச்சைமலை தொடரின் 2 மலைகளை கடந்து கடைசி மலையின் விளிம்பையும் கடந்துட்டோம். இனி எந்த ஒரு சரிவும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சரிவில் பெரும் படையை எதிர் வந்து நின்றாலும் அடித்து தூக்கும் வல்லமை நம்ம எல்லாருக்கும் உண்டு. இதுவரை இல்லாத அளவு 20க்கும் மேற்பட்டவர்களோடு இப்பொழுது நம்ம ஓடிட்டுருக்கோம். இந்த பெரும் எண்ணிக்கையை எதிர்த்து நிற்க யாரால முடியாது. கண்ணுக்கு எதிரில் பரம்பின் எல்லை தெரிய தொடங்கிடுச்சு. மலையடி வர சமதள காடுகள் அப்படி கரம் விரித்து அவர்களை அழைக்குதுங்க. விடாமல் ஓடி வந்த அயர்வும் சோர்வும் கன நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் மறைஞ்சிருது. அதாவது எதிரிகளுக்கு கால்கள் மேலும் வேகம் கொள்ளுது. சரிவு பாறையில் பெரும் கற்கள் உருள கால்கள் அப்படியே ககனத்தில் பறந்துட்டு இருந்துச்சு. காலம்பனின் மனம் இலக்கை அடைய போகும் நேரத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நல்லபடியாக தேவாங்குகள் எல்லாம் கொண்டு போய் நம்ம நாட்டுக்கு சேர்த்துடலாம் அப்படின்னு அவருக்கு அவ்வளோ சந்தோஷங்க காலம்பனுக்கு. இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. இந்த அத்தியாயம் முழுதுமே ஒரே பரபரப்பாக இருக்குது. ஒரு பக்கம் பாரி பாம்புகளையும் அந்த முள்ளுகளையும் வச்சு எதிரியை வீழ்த்தணும்னு ஏதோ திட்டம் போடுறாரு. வேட்டூர் பாளையனும் தேக்கனும் எப்படியாவது நம்ம பாரியால் முடியலைனாலும் நம்ம வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம நீலன் பாருங்க, எதேச்சியாக தன்னுடைய காதலியை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ 10 பேர் ஓடுறாங்க அப்படிங்கிறத கண்டறிச்சு அவங்க எப்படி நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்க, அவங்க என்னத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க, அவங்கள நான் அழிச்சே ஆகணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்காரு. இதெல்லாம் தாண்டி அந்த எதிரிகள், அதாவது காலம்பன் இருக்கான்ல, நம்ம எதை தேடி வந்தோமோ அதை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவர் போயிட்டுருக்காரு. யார் வந்தாலும் இனிமேல் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு போயிட்டுருக்காரு. இனி அடுத்தடுத்து வரும் அத்தியாயங்களில் என்னதாங்க நடக்க போகுது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னுடன் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் தொடர்ந்து பயணிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணுன்னாலும் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம். காத்திருங்கள். நன்றிகள்.